சென்னையில் 1500 வருடங்களுக்கும் மேலே இருக்க பழமையான ஒரு கோவில். ராமரோட மகன்களும் இந்த கோவிலில் தான் வசித்தாங்கன்னு சொல்லப்படுது. அது எந்த கோவில்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கெலாம் முன்னாடி இறையொருள் சேனலுக்கு இப்போ தான் வாட்டி வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் அமைஞ்சிருக்க குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கு தான். இந்த கோவிலில் புனரமைப்பு வேலைகள் நடந்துட்டுருக்கு. கோவில் சுமார் 1500 வருஷம் பழமையான ஒரு கோவில். சென்னையில் இருக்க கோவிலே ஒரு பழமையான கோவில்னே சொல்லலாம். ராமரின் மகன்களான லவன், குசன் மற்றும் முனிவர் வால்மீகி இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமா கருதப்படுது. குறுங்காலீஸ்வரர் பெயர் வர காரணம் ஒரு சோழ மன்னன் அந்த வழியா தேர்ல போனதாகவும், அப்போ சக்கரம் லிங்கத்து மேலே ஏறி அந்த லிங்கத்தின் பாதி பகுதி மண்ணில் புதைஞ்சிடுச்சு. அதனால இங்க சிவன் குள்ளமா காட்சி தருவாரு. அந்த லிங்கத்தை மேல ரத்தம் பட்டதுனால அந்த அரசர் அந்த லிங்கத்தை சுத்தி ஒரு கோவிலை எழுப்பினாரு. இதனாலதான் இந்த சிவன் கோவிலுக்கு குறுங்காலீஸ்வரர்னு பேர் வந்துச்சு. குசலவன்னா குள்ளோன்னு அர்த்தம். இதை அடிப்படையா வச்சுதான் குசலபரீஸ்வரர்னு அழைக்கிறாங்க. கருவறைக்கு போற வழியில அழகா ஒரு விநாயகரும் அமைஞ்சிருக்காரு. இந்த கோவில் வடக்கு நோக்கி இருக்கிறதுனால மூச்சுத்தலம்னு சொல்றாங்க. கோபுரத்துக்கு கீழே கபால பைரவர், வீரபத்திரரும் இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி சிவலிங்கத்தின் பின்புறம் அமைஞ்சிருக்காரு. இப்படி இருக்கிறத பார்க்கறது அபூர்வம்னு சொல்றாங்க. ஒரு பிரதோஷ நாள்ல இந்த சிவனை தரிசிச்சா 1000 பிரதோஷம் வழிபாடு செஞ்ச பலனை தரும்னு ஒரு ஐதீகம். திருவரையை சுத்தி வரும் இடத்துல விநாயகர், சுரகேஸ்வரர், சண்டீஸ்வரர், விஷ்ணு, துர்கா இப்படி பல கடவுளோட சிலைகளும் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலோட வரலாற்று குறிப்பை பத்தி இந்த பலகை வழியா நாம அறிஞ்சிக்கலாம். இந்த கோவிலோட வலப்புறத்துல தர்சமவர்ஷினி அம்மனோட சன்னதி வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கும். மதுரையில எப்படி மீனாட்சி அம்மன் வலப்புறம் இருக்கிற மாதிரி இந்த கோவிலையும் இந்த சிறப்பம்சம் அமைஞ்சிருக்கு. இந்த அம்மனோட இடது கால் முன்னோக்கி இருக்கிறது இன்னொரு சிறப்பம்சமா இருக்கு இந்த கோவில்ல. அந்த அம்மனோட சன்னதி பக்கத்திலே நவகிரகங்களும் அமைஞ்சிருக்கத நம்ம பார்க்கலாம். குறுங்காலீஸ்வரர் கோவில் ஒரு காலத்துல வால்மீகியோட ஆசிரமமா இருந்துச்சான். அங்கதான் லவன் மற்றும் குசனை சீதா வளர்த்ததா சொல்லப்படுது. ராவணனை ஜெயிச்சு வனவாசத்தெல்லாம் முடிச்சுட்டு சீதா பிராட்டியை மீட்டு அயோத்தி சென்றடைஞ்ச ராமர் பட்டாபிஷேகம்லாம் பண்ணி மீண்டும் அரசர் பதவியில் அமர்ந்தார். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நாட்டுக்கு வந்த இவங்கள பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாரு ராமர். ஒரு ஒற்றனை அனுப்பி என்னதான் மக்கள் நினைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர சொன்னார். ஒரு துணி துவைக்கிற தொழில் பண்ணுறவரோட மனைவி சூழ்நிலை காரணமாக ஒரு இரவு வெளியே தங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட கோவத்தில் இருந்த அந்த கணவன், நான் ஒன்று ராமர் இல்லை ஒன்று சேர்த்துக்கிறதுக்கு, அவர் எப்படி சீதையை ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாலும் அவங்கள ராமர் ஏற்றுக்கிட்டாரோ அது போல ஒன்றை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட ராமர் சீதையை பத்தினின்னு நிரூபிக்க தம்பி லக்ஷ்மணனை கூப்பிட்டு சீதையை மறுபடியும் காட்டில் விட்டுருன்னு சொல்லிடுறாரு. சீதா மீண்டும் சாதாரண பொண்ணா வனவாசம் போறாங்க. காட்டுல இருந்த சீதாவை மீட்டு வால்மீகி தன்னோட ஆசிரமத்துக்கு கூப்பிட்டு போறாரு. சீதா கர்ப்பமா இருக்கிறத பார்த்து அவளை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த காட்டிலேயே லவனும் குசனும் பிறந்து வளரவும் ஆரம்பிக்கிறாங்க. ராமரை போலவே வீரத்திலையும் கல்வியிலையும் சிறப்பா வராங்க. ஒரு நாள் ராமரோட படை வீரர்கள் அந்த காட்டை ராமரின் குதிரையுடன் கடக்க முயற்சிக்கிறாங்க. ஆனா லவன் மற்றும் குசன் அந்த குதிரையை பிடிச்சு கட்டி போட்டு அந்த வீரர்களையும் விரட்டி விட்டுடுறாங்க. யாருக்கு ஏன் குதிரையை கட்டி வைக்க தைரியம் வந்ததுன்னு ராமர் அந்த காட்டுக்கு கோவமா வந்து நிற்கிறாரு. வந்தது யாருன்னே தெரியாம சண்டையிட தயாரா இருந்தாங்க லவன் மற்றும் குசன். இதை தெரிஞ்சு வால்மீகி அந்த இடத்துக்கு உடனே வந்து அவங்கள சமாதானம் செஞ்சு வச்சு அறிமுகமும் செஞ்சு வைக்கிறாரு. அப்பாவை எதிர்த்து நின்னதுனால அவங்களுக்கு பித்ருதோஷம் வந்துடுச்சு. இந்த தோஷத்தை போக்க வழி சொல்லுங்கன்னு வால்மீகி கிட்ட கேட்குறாங்க. அவரு சிவனை தரிசிச்சா இந்த தோஷம் போகும்னு சொல்றாரு. சிவலிங்கம் ரொம்ப உயரமா இருந்ததுனால தன்னோட திருமேனியை சிவன் சுருக்கி கொண்டாரு. ஏன்னா அப்போதான் லவன் குசன் பூஜிக்க எளிதா இருக்கும்னு. அதனாலதான் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டா பித்ருதோஷம் நீங்கும்னு ஒரு ஐதீகம். கோயம்பேடுன்னு பெயர் வந்ததுக்கு காரணமா கூட இதை சொல்றாங்க. அதாவது கோனா குதிரை, அயம்னா இரும்புன்னு அர்த்தம், பேடுனா வேலின்னு அர்த்தம். அவங்க அந்த குதிரையை இரும்பு வேலியில கட்டி போட்டதுனால தான் கோயமேடு என்ற பெயர் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல குசலபரீஸ்வரரா இருந்தவர் இப்போ குறுங்காலீஸ்வரரா ஆயிட்டார். இங்க அமைஞ்சிருக்க இந்த பலாமரம் தான் குறுங்காலீஸ்வரர் கோவிலோட தலவிருட்சமாகும். அப்படியே நடந்து போனா வில்வ மரத்தடி விநாயகரோட சன்னதியை பார்க்கலாம். கோயம்பேடுன்னு ஊர் இல்ல, குறுங்காலீஸ்வரர் பேரும் உள்ள, வடக்கு பார்த்து சிவனும் உள்ள, மடக்கு போன்ற லிங்கமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா,
கோயம்பேடுன்னு இந்த ஒரு இடம் தான் இருக்குது. பொதுவாக ஒரு கோவிலோட பெயர் மற்ற கோவில்லையும் இருக்கும். ஆனால் இந்த கோவிலோட பேர் வேற எந்த கோவிலுக்குமே கிடையாது. பானையை மூடி வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறதுனால தான் மடக்கு போல சிவன் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கு எதிர்ப்புறத்தில் 16 கால் மண்டபமும் அமைஞ்சிருக்கு. இந்த மண்டபத்தில் ஒரு தூணில் கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கும். அந்த தூணில் தான் சரபேஸ்வரர் அமைஞ்சிருப்பார். ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்தில் இவருக்கு பூஜை நடக்கும். இவர் பக்கத்திலே ஒரு அணையாத தீபமும் இருக்குது. இந்த கோவிலில் சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்பவும் பிரபலமான ஒரு வழிபாடு. அங்கேயே ராமரோட சன்னதியும் இருக்கும். அது பக்கத்திலேயே அன்னதான கூடமும் அமைஞ்சிருக்கு. இந்த 16 கால மண்டபத்தை ஒட்டி ஒரு அழகான குளமும் அமைஞ்சிருக்கும். இந்த கோவில் காலையில் 5:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலையில் 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரைக்கும் திறந்திருக்கும். குறுங்காலீஸ்வரர் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்திலே வைகுண்டவாச பெருமாள் திருக்கோவிலும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். பொதுவாக பெருமாள் எப்பவும் அமர்ந்த கோலத்தில் தான் காட்சியளிப்பார். ஆனால் இங்கே பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சியளிப்பார். அவர் பக்கத்திலேயே ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியும் நின்று காட்சி தராங்க. கருவறையோட வலப்புறத்தில் வால்மீகி லவன் குசன் ஒன்றா இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். வால்மீகி அமர்ந்தபடி இருக்க அவரை லவனும் குசனும் வணங்குற மாதிரி காட்சி அளிக்கும். பக்கத்திலேயே சீதா கர்ப்பவதியாக அமர்ந்த மாதிரியே காட்சி தருவாங்க. இந்த கோவிலில் வால்மீகி வாழ்ந்ததுக்கு சான்றா ஒரு புற்றும் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட இடதுபுறத்தில் 2 வில்வ மரம் மற்றும் ஒரு வேப்ப மரமும் பிணைஞ்சிருக்கும். இந்த மரங்களை சிவன், விஷ்ணு மற்றும் அம்பிகையோட அம்சமாக காணப்படுது. அதனால தான் இதுக்கு பார்வதி சுயவர விருட்சம்னு பெயர். திருமண தோஷம் இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமையில் இந்த மரங்களை வழிபட்ட தோஷம் நீங்கும்னு ஒரு ஐதீகம். இந்த கோவிலில் மட்டும்தான் ராமர் மற்றும் சீதா அனுமன் லக்ஷ்மணன் இல்லாமல் காட்சி தருவாங்க. ஏன்னா சீதாவை பார்க்க ராமர் அரசல் கோலத்தில் வராமல் சாதாரணமான ஒரு மனிதனாக வந்திருப்பார். இந்த கோலத்தில் இவங்களை பார்க்குறது அபூர்வம்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வெளியே உள்ள லவனோட சத்திரத்தில் ஆஞ்சநேயருக்கு ஒரு கோவிலும் எழுப்பப்பட்டு இருக்கு. இந்த கோவிலை சுற்றி வரும்போது கோவிலோட இடதுபுறத்தில் கனகவல்லி தாயாரோட சன்னதியும் அமைஞ்சிருக்கும். அந்த அம்மனை வணங்கிட்டு அப்படியே நடந்து போனால் ஆண்டாள் நாச்சியார் சன்னதியும் பார்க்கலாம். இந்த கோவில் காலையில் 6:30 மணி முதல் 11 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மாலையில் 4 மணி முதல் இரவு 8:45 வரைக்கும் திறந்திருக்கும். இந்த 2 கோவிலுக்கும் நீங்கள் முன்னாடியே போயிருந்தா உங்கள் அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது மாதிரியான கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருந்தீங்கன்னா இறையருள் சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.